எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்கிறேன், திரு உதயநிதி எதிர்த்துட்டு விஜய் அவர்கள் வந்து சேப்பாக்கல் நிக்கிறாருன்னா ஜெயிக்க முடியுமா? கேள்வி கேட்கறேன். வாஷ் அவுட் உதயநிதி வாஷ் அவுட் அந்த அளவுக்கு பெரிய ரோல் வந்து விஜய் பண்ணுவாரு நீங்க நம்புறீங்க ஒரு பக்கம், மக்கள் கிரவுண்ட் லெவல்ல ஏத்துட்டாங்களா? உங்க நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க. அதாவது ஒரு நண்பர் வீட்டுக்கு கால் பண்ணி குழந்தைங்க, அதாவது ஓட்டு போடுற வயசுல குழந்தைங்க, பெண்கள் அந்த மாதிரி. எனக்கு இந்த வீடியோவில் ஒரு தம்பி பேசியிருப்பாப்புல, எனக்கு அவர் கேட்பார், அதாவது மக்கள் அவரை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்றத இப்போ நான் போடுறேன் வீடியோ, அதை பாருங்க. எங்களுக்கு 18 ஓட்டும் டிவி கேட்க தான், எங்க விஜய்க்கு தான். 2026 ஓட்டு யாருங்க? விஜய்க்கு தான் போடுவானே. 2026 யாருக்கு நீ ஓட்டு போடலாம்? நான் செலத்துக்கு தான் போட போறேன். காரணம் வேற யார்? விஜய்க்கா? ஏன் விஜய் தான். யாரெல்லாம் ஓட்டு யாருங்க? டெஃபினெட்லி விஜய்க்கு தான், விஜய் நகர் தான். 2026 ஓட்டு யாருங்க? தளபதிக்கு. ஏன்னா அதிமுக திமுக ரெண்டு பேரும் கட்சி இருக்குது. ரெண்டு பேரும் உயிர் பண்ண கட்சி. 2026 ஓட்டு யாருக்கா? விஜய்க்கு தான். விஜய் கரூர்ல நின்னானா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூப்பரா உங்களுக்கு அது மாதிரி கோவம் இருக்கா? விஜய் நான் போறேன். என் பையன் என் மகன் கண்டிப்பா சீமா வரும். அப்படிங்களா? கண்டிப்பா இது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. திட்டமிட்ட சதி. திட்டமிட்ட சதிதான். அது மக்களுக்கு அது மேல வருத்தமா கண்டிப்பா கிடையாது. புரிதல் கிடையாது. வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பானே. கண்டிப்பா என்ன பசங்க எல்லாம் அத ஓடுவாங்க விஜய். 6 லட்சம் மக்கள் பாருங்க. அதுல கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஆனா பெண்கள் வாக்கு அவருக்கு இருக்கு. மக்களுக்கு கோவம்ங்கிறது அரசாங்கத்து மேல இருக்கு. அவர் மேல கிடையாது. அதுதான் அவர்தான் ஜெயிப்பாரு. 4 தொகுதி இருக்கு. 4 தொகுதி அவர்தான். நாம கோவம் ஒரு விஷயமா இல்லையா மக்களுக்கு? கரூர் மக்களுக்கு இதுக்கப்புறம் விஜய் நல்ல பேர் உருவாயிருக்கு. அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஐயா ஜனபாய் வந்து அதுக்கு அப்படியே ஆஜே நம்ம என்ன போய் கோவம் வச்சா நம்ம ஜனபாய் வந்து போய் அவர் மேல பாப்பட்ட கதையா போலீஸ் பாதுகாப்பு இல்ல, அத சொல்லலாம். அவர் மேல இந்த ஓட்டம் கிடையாது. பார்த்துருப்பீங்களா? மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? அப்புறம் ஏன் இந்த மூஞ்சில் தொப்பை வச்ச பையனுக்கு மட்டும் வர மாட்டேங்குது? தொப்பை பையா, நான் வயிற்றுல தான் தொப்பை வச்சிருக்கேன், நீ மூஞ்சிலே தொப்பை வச்சிருக்கேன். ஆனாலும் வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, தவறு தான். பட் இது ரிப்பீட்டடாக பாருங்களா? உங்க நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க. அதாவது ஒரு நண்பர் வீட்டுக்கு கால் பண்ணி குழந்தைங்க, அதாவது ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்துட்டு ரொம்ப தெளிவாக பேசியிருப்பாங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், நண்பர்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களோட குடும்பத்தோட கேட்டு பாருங்கள் அப்படின்றது. இதுதான் ரியாலிட்டி, கரண்ட் ரியாலிட்டி. ஏன் அப்படின்னா நான் கிரவுண்டில் போய் மக்கள்கிட்ட நேரடியாக கேட்குறப்பையும் சரி, என் குடும்பத்தை சார்ந்து நான் கேட்கும் போதும் சரி, ரொம்ப தெளிவாக அவங்களோட பதில் இருக்கும். அவங்கள ஓட்டு வந்து யாருக்குன்னா டிவிக்கே அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா அவர் நடிகர் அப்படின்ற மோகம் கிடையாது. இந்த தமிழகத்துக்கு பல வருஷம் கழித்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு கட்சி, அதாவது இது வரைக்கும் மக்கள் எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கட்சியை நம்பி இன்னொரு கட்சிக்கு, இந்த கட்சி தப்பு பண்ணும்போது இந்த கட்சிக்கு, இப்படி 2 கட்சிக்கு மட்டுமே மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு டயர்ட் ஆகிட்டு வேறு வழியே இல்லை அப்படின்றதுனால தான் இது வரைக்கும் ஓட்டுகள் மக்கள் மற்ற கட்சிக்கு போட்டிருக்காங்க. இதுதான் நிதர்சனம். ஏன் அப்படின்னா இந்த கட்சியை நம்பி ஒரு சில கட்சிகள் இருக்கும், தேசிய கட்சிகள், மற்ற இதர கட்சிகள். அப்புறம் இந்த கட்சியை நம்பி எதுக்கு கட்சி, திமுக அதிமுக, இந்த பக்கம் பிஜேபி இருந்தால் இந்த பக்கம் காங்கிரஸ், இந்த பக்கம் பாமக இருந்தால் இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள். இவ்வளவுதான் இந்த அரசியல். இத்தனை காலமும் மக்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது அவ்வளவுதான். 3வது ஒரு கட்சி வந்துச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி, நாத்தாக்கா அப்படின்னு. நடுவில் வந்து நம்ம மக்கள் நீதி மையம்னு ஒரு காமெடி வந்துச்சு. அதெல்லாம் கட்சியாகவே நான் கன்சிடரே பண்ணல. ஏன்னா நாத்தாக்காவை மாதிரி ஒரு கேவலமான மானங்கெட்ட ஈத்தரமான ஒரு கட்சி நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அதோட தலைவர் அப்படின்னா அவங்க வேலை செய்கிற அத்தனை பேரையும் நான் சொல்லலை. ஏன்னா கிரவுண்ட் லெவலில் வேலை செய்கிற தம்பிகள் இருக்காங்களே, உண்மையாக நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து தமிழ் தேசியத்தை ரொம்ப முழுசாக ஏற்றுக்கிட்டு உணர்வோட வேலை பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுவான் தெரியுமா? தலைவன்ற ஒரே கேட்டகரிக்குள்ளே வந்துட்டு, அதாவது 4.5 வருஷம் ஒருத்தனை முன்னிறுத்தி அவன் தான் இந்த தொகுதியில் நிற்க வைக்க போகிறாங்க, அவன் தான் எம்எல்ஏ கேண்டிடேட்னு 4.5 வருஷம் தம்பிகள் உழைச்சிருப்பாங்க. அவரை வச்சு வேலை பார்த்துருப்பாங்க. இவன் வருவான் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து, நான் நிற்கிற ஆளுக்கு வேலை பாடுறான் மயிருன்னுவான். வேலை பார்க்க முடியலன்னா வெளியே போடா மயிராண்டின்வான். கெட்ட வார்த்தை பேசுவான். இப்போ நான் பேசுகிற மாதிரி. அவ்வளோதான் இவனுக்கு தெரிஞ்ச அரசியல். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு பிடுங்கிட்டான். என்னமோ இவன் கை காசை போட்டு கட்சி நடத்துகிற மாதிரி. பாரதேசி இவனே கை காசு பிச்சை காசை வாங்கி வேலை பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு 2 பேர் இருப்பானுங்க. இந்த பக்கம் ஒரு இடும்பாவன கார்த்திக், அந்த பக்கம் ஒரு சாட்டை துறைன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கானுங்க பாருங்க. நல்லா இவனுங்களுக்கெல்லாம் வேற பேர் வச்சிருக்கலாம். நல்லா வாயில் வருது அசிங்கமா. அந்த மாதிரி வாங்கி குடிக்கிற கேட்டகரி இவனுங்களாம். இவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமாசாமி போடுற 2 பேர். இவனுங்க 3 பேர் தான் கட்சி நடத்துகிறாங்க. இவனுங்க 3 பேர் தான் கட்சி நினச்சிட்டு இருக்காங்க, தற்கூறிங்க. ஸோ இவனுங்களை வந்துட்டு நான் கட்சியாகவே கன்சிடர் பண்ணல. இவங்களை அடிக்கணும்னா ஒரு மணி நேரம் பேசலாம், அதை பேச விரும்பலை. 2வது மக்கள் நீதி மதிப்பு அரசியலாகவும் இல்லை, கட்சியாகவும் இல்லை. அவர் போய் எங்கே கை நீட்டி வாங்கணுமோ அதை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு அவன் டெல்லி கிளம்பி எம்பி ஆகிட்டு போயிட்டார். ஸோ இது கட்சிகளே கிடையாது. ஸோ என்னுடைய கேள்வி என்னென்னா, மக்களுக்கு வேற ஒரு கட்சியில் போய் நம்ம ஓட்டு போகணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு சான்ஸே இல்லாமல் இருந்தது, ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. விஜயகாந்த் கட்சி தொடங்கி அவர் வந்து முதல் தேர்தலில் சந்திச்சப்போ கூட பெரும் வெற்றியை பெறுவார் அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறப்போ அவர் மட்டும் தான் ஜெயிச்சார். மற்ற இடங்களில் தோற்றதுக்கான காரணம் நிறைய இருக்குது. நிறைய ஊழல் இருக்குது, அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருந்தது. பட் மாற்று கட்சியாக, மாற்று அரசியலாக விஜயகாந்த் அவர்கள் அடுத்தடுத்து அவரோட வாழ்க்கையில் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ்னால நேரடியாக பல விஷயங்கள் அவருக்கு பாதிச்சுது. அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கல. பட் விஜய் அவர்களுக்கு வந்து 30 வருஷமாக சினிமாவில் அவர் எப்படிப்பட்டவர், எப்படி ஷைன் ஆனார், எவ்வளோ தூரத்துக்கு அவர் அவமானப்படுத்தியும் அசிங்கப்படுத்தியும் அவர் மேலே ஏறி வந்து இன்றைக்கி ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இந்தியன் சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத ஸ்டார்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் கோலிவுட்டில் த நம்பர் 1 ஸ்டார்னு சொல்லலாம். அதில் மாற்றுக்காத்துக்கே இடம் இல்லை.
அவர் ஜனநாயகனே எவ்வளோ ரெக்கார்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. பட் இந்த பிளாக் பஸ்டர், இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் தூக்கி போட்டு மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கிற பேர் என்னன்னு தான் இன்றைக்கி அவர் பின்னாடி வர கூட்டம். அந்த கூட்டம் இருக்குல்ல, அது அவரை பார்க்க வரதுக்கான மட்டும் இல்லை, அந்த அந்த நடிகர் கவர்ச்சின்றாங்களா, அந்த மயிலெல்லாம் கிடையாது. அவர் மேலே உள்ள அபரிவிதமான அன்பு, கண்மூடித்தனமான பாசம், அபரிவிதமான அன்பு. நீங்கள் எத்தனை வாட்டி அவர் மேலே ப்ளேம் பண்ணாலும், எத்தனை வாட்டி ஒரு குற்றத்தை அவர் முன்னாடி நீங்கள் நிற்க வச்சாலும், எத்தனை வாட்டி நீங்கள் வந்து அவர் அசிங்கப்படுத்தணும் நினச்சாலும், அவர் கட்சி ஆட்களுக்கு முன்னாடி நிற்கிற ஷீல்டு யாருன்னா மக்கள் தான், பொதுமக்கள். அவர் மேலே வெறும் அன்பை மட்டும் வச்சிருக்கிற மக்கள், வெறும் நேசத்தை மட்டுமே வச்சிருக்கிற மக்கள், அவர் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுற மக்கள், பாமர மக்கள். நார்மலாக நீங்கள் போய் பாருங்கள், எங்கே விஜய்க்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஜென்சி கிட்ஸை கேட்டாலும் விஜய்னுவா, 80s 90s பிறந்தவங்களை கேட்டாலும் விஜய்னுவா, அடித்தட்டு மக்களை கேட்டாலும் விஜய் தான்வா, எலைட் பீப்பிளை கேட்டாலும் விஜய் தான்வா, நீங்கள் நீலாகர பேர் கேட்டாலும் விஜய் தான் சொல்லுவான், நீங்கள் வண்ணாரப்பேட்டையில் கேட்டாலும் விஜய் தான் சொல்லுவான். எல்லா விதமான மக்களுக்கும் பிடிச்ச தேவைப்படுற ஒரு தலைவன் விஜய். அதே நான் சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து கிரவுண்ட் லெவலில் அரசியல் தெரியாது அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ அதே காட்டுவான், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் அந்த வீடியோ. போடுற வயசுல குழந்தைங்க, பெண்கள் போடுன்னு தான் சொல்லுவாங்க. போடலாம என்ன தப்பு, போட்டு பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இவங்கெல்லாம் அரசியல் தெரியாதவர்கள். அரசியல் தெரியாதவர்கள் தெரியுங்க அரசியல். நான் அதான் கேட்குறேன், அரசியல் தெரியாதவர்கள் ஓட்டு போடுவாங்க. அரசியல் ஓட்டு போடுறதா அரசியல். அவன் 18 வயசு ஆயிடுச்சு, ஓட்டர் கார்டு வந்துருச்சு, ஆதார் கார்டு வந்துருச்சு, அவனுக்கு ஓட்டு போடுற வயசு வந்துருச்சுன்னா உள்ளே போய் ஓட்டு போடுற வரைக்கும் அவங்க கையில் மை வைக்கிறது தான் அவங்களுக்கு அடிப்படை விஷயமே. ஓட்டு யாருக்கு வேணாலும் அவன் போடலாம். அங்கே போய் கேட்டுட்டு இருப்பாங்களா, உங்களுக்கு எங்கள் வைவா கேட்பாங்களா, நான் வைவா கொஸ்டின் மாதிரி கமான் சீட் பிஃபோர் மீ அப்படின்னு எலெக்ஷன் ஆஃபீஸில் உட்காந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு நான் 5 கேள்வி கேட்பேன். அந்த 5 கேள்வியில் உனக்கு அரசியல் அறிவு இருந்தால் தான் நீ ஓட்டு போட போகலான்னு சொல்ல போகிறாங்களா? தற்கூரி. யாரா தற்கூரின்னு இருக்கீங்க? எங்களை தற்கூரிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் தற்கூரி பசங்களா? பேசிக்காக உண்மையான அடிப்பையான கேவலமான தற்கூரி நீங்கள் தான். நான் சொல்கிறது வந்து கொத்தடிமை சூப்பீஸ் எல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஊடகவியாளர்கள் தான், திமுக சொம்படிக்கிற ஊடகவியாளர்கள் தான், இவங்க தான் தற்கூரி. ஓட்டு போடுறதா அரசியல். கட்சி அரசியலுக்கான அடிப்படையான ஆட்சி மாற்றத்துக்கு அந்த ஓட்டு உரிமை இருக்கு பாரு, அதை அவன் எவன் சரியாக பயன்படுத்துகிறானோ. லீவு கிடச்சிச்சேன்னு வீட்டிலே உட்காந்துட்டு டிவியில் நியூஸ் பார்க்காம ஓட்டு போடுறதுக்கு லைனில் போய் நின்று வெயிட் பண்ணி வெயில் மழைன்னு பார்க்காம எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக காத்திருந்து ஓட்டை பதிவு பண்ணுறான் பாரு, அதுதான் அரசியல். அதுக்கு விஜய் பிடிச்சிருந்தா போதும், விஜய் நேசிச்சா போதும், விஜய் இந்த ஆட்சி கட்டத்தில் உட்காந்தா போதும், அவர் சீமானா போகணும்னு நினச்சா போதும், அதுதான் அரசியல். என்ன அரசியல் உங்களுக்கு? என்ன அரசியல் புரியணும் உங்களுக்கு? இதுக்கு மேலே 18 வயசு ஆகிட்டாலே அவனை ஓட்டு உரிமை கொடுத்துருக்கிறது தான். இதே இந்தியாவில் ஓட்டு உரிமை 18 வயசு ஆனால் கிடைக்குதில்ல, அவன் போய் ஓட்டை பதிவு பண்ணலாம்ல, அவ்வளோதான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு புரியல. அவனுக்கு அரசியல் தெரியாது, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது அரசியல் கூட்டம் இல்லை, பக்குவப்படுத்தப்பட்ட கூட்டம் இல்லை, அரசியல் மயமாக்கப்பட்ட கூட்டம் இல்லை. இந்த கூட்டம் என்ன, விஜய் அரசியல் கட்சி தொடங்கின பூமியிலேருந்து புலத்துட்டு வந்துச்சா? காலங்காலமாக உங்களுக்கு ஓட்டு போட்ட குடும்பத்திலேருந்து வந்த கூட்டம் தான் இது. உங்களுக்கு ஓட்டு போட்ட கூட்டமும் அதில் இருக்குது, உங்களுக்கு ஓட்டு போட்ட வீட்டிலேருந்து வந்த கூட்டமும் அதில் இருக்குது. அப்போ அது அரசியல் மயமாக்கப்படாமல் இருந்ததுக்கு காரணம் அடிப்படையாக யாருன்னா நீங்கள் தான். எதிர்கட்சியாக இருக்கிறதும் ஆளுங்கட்சியாக இருக்கிறதும் கூட்டணி கட்சிகளில் வெக்கமே இல்லாமல் சீட்டுக்காண்டி வாயும் உதியும் பொத்திட்டு இருக்கிறதும் அவங்க தான். உங்கள் கூட்டம் அரசியல்மயமாக்கப்படுது. எது அரசியல்மயமாக்கப்படுது நீங்கள் சொல்கிறீங்க? எது அரசியல் மயமாக்கப்பட்ட கூட்டம் எது சொல்கிறீங்க? ஓசியில் தின்னுட்டு காசு கேட்டால் பாக்ஸிங் போடுறதா? இல்லை ஒரே தலைவர் இருக்காருன்ற ஒரு விவஸ்தை கூட இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற கழகத்துக்கு 2 பேர் சண்டை போடுறதா? எது அரசியல்மயமாக்கப்பட்ட கூட்டம்? அவரை பார்த்து முண்டி அடித்து முன்னாடி போய் நிற்கிறது, அவர் போகும்போது வண்டியில் தவறி விழுகிறது, இதெல்லாம் தான் அரசியல்மயமாக்கப்பட்ட கூட்டம் இல்லை, இது தற்கூரி கூட்டம். அதே தற்கூரிகள் தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டது, அதே தற்கூரிகள் தான் உங்கள் வண்டிக்கு பின்னாடி துரத்திட்டு வந்தது. அன்றைக்கெலாம் எங்கே போச்சு இந்த அறிவு? அன்றைக்கெலாம் இந்த அடிப்படையாக இந்த பேசிக்காக இந்த அறிவே இல்லைல்ல உங்களுக்கு. ஒரே விஷயம்தான், நீங்கள் யாருக்கு வேணாலும் சொம்படிங்க, எந்த கட்சிக்கு வேணாலும் நீங்கள் வந்து சொம்படிங்க, அது தப்பே இல்லை, அது உங்களோட உரிமை, உங்களோட கன்சர்ன். அது வந்து நான் எதுவும் பேச விரும்பலை. ஆனால் கிரவுண்ட் லெவலில் பப்ளிக்கிட்ட போய் கேளுங்கடா. சும்மா சீட்டு மேலே உட்காந்துக்கிட்டு அரசியல் கிரவுண்ட் லெவல் என்ன, ஃபீல்டில் என்ன நடக்குது, மக்கள்கிட்ட போய் பேசுங்க. யாருமா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் எதிர்க்க இருந்தால் என்ன மயிரா வேணாலும் கேள்வி கேட்கலாம்னு நினைக்காதீங்க. கிரவுண்ட் லெவலில் இறங்கி போய் மக்கள்கிட்ட பேசுங்க. சும்மா நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போக கூட வேணாம், காலையில் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு ட்ராவல் பண்ணுங்க, ஒரு லாங் ட்ரைவ் போங்க. போகிற இடத்துல நின்று ஒரு டீ குடிங்க, டீ கடையில் கேளுங்க. அதுக்கப்புறம் கிளம்பி ஏதாவது ஒரு கடையில் போய் பொருள் வாங்குங்க, அங்கே கேளுங்க. ஒரு மெக்கானிக் கடையில் போய் நின்று வண்டிக்கு காத்தடிங்க, அங்கே கேளுங்க. போய் ஹோட்டலில் மத்தியானம் சாப்பிடுவீங்களா, அங்கே கேளுங்க. சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு திருப்பி ஒரு தம் அடிப்பீங்களா, அந்த தம் அடிக்கிற பொட்டி கடையில் கேளுங்க. அங்கேருந்து ரிட்டன் வரும்போது இளநீ கடையில் இளநீ குடிப்பீங்களா, அவங்ககிட்ட கேளுங்க. நைட்டு வரும்போது திருப்பி ஹோட்டலில் என்ன சாப்பிடுவீங்களா, அவங்ககிட்ட கேளுங்க. அடிப்படையாக மக்கள்கிட்ட பேசுங்கடா. மக்கள்கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, ஏன் டிவிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேளுங்க. முடிஞ்சால் அதை டிஎம்கே கிட்ட கொண்டு போய் சேருங்க, ஆளுங்கட்சிக்கிட்ட போய் சொல்லி மக்கள் இதை தான் எதிர்பார்க்குறாங்க, மக்களுக்கு இதுதான் வேணுமா. அட்லீஸ்ட் இப்போயாவது விஜய் 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 விஜய்னு இல்லாமல் மக்கள் 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 மக்கள்னு இருங்க.
மக்கள் தான் ஓட்டு போடணும். விஜய் மட்டும் ஓட்டு போட போகிறது இல்லை. விஜய் ஒருத்தர் மேலே நீங்கள் வந்து அவர் ஓட்டு போடுறது அவருக்காக ஓட்டு போட போகிறாரு. நீங்கள் விஜய்ன்னு இருக்கிறனால மக்களுக்கு இன்னுமே ஆழமாக அவர் மனசில் மற்றவங்க மனசுலையும் விஜய் மேலே தான் பதிவும். அது பேசிக்கான நேச்சர்ரா. நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்கள பற்றி தான் தூங்கும் போது கூட சப்கான்ஷியஸில் அதுதான் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதே தான் யோசிச்சுட்டே இருக்கும். நீங்கள் திமுக காரணவே அந்த விஜய்னு இருந்தீங்கன்னா ஓட்டு போட போகும்போது விஜய் சிம்பல் என்னவோ அதில் போய் அழுத்திட்டு வந்துடுவீங்க. ஐயோ நான் மாற்றி பண்ணிட்டேங்கன்னு நான் கேட்க முடியாதுடா. பேசிக்கான காமன் சென்ஸோட நடந்துக்கோங்கடா ப்ளீஸ்ரா. தயவு செய்து ஊடகவியாளர்னா ஒரு பத்திரிக்கையாளர்னா அந்த அந்த தர்மத்தில் ஒரு 10% இருங்கடா. இல்லை ஃபீல்டில் போய் பேச முடியாது, நான் இப்படி தான் பேசுவேன்னா நல்ல ஒரு உங்களுக்கு சொம்படிக்கிற மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு பேசுங்கடா. இல்லைனா சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணாமல் இருக்குடா. வெறுப்பாகுதுடா, பார்க்கவே வெறுப்பாக இருக்குடா. பேசிக் காமன் சென்ஸோட நடந்துக்கோங்கடா. பத்திரிகையாளர்கள்லாம் இந்த இந்த தேசம் வந்து பல பத்திரிகையாளர்களை பார்த்துருக்குடா. ரொம்ப மானம் உள்ள, ஈனம் உள்ள, ரோஷம் உள்ள பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்துருக்குடா. உங்களை மாதிரி ஆளுங்களாம் பார்க்குறதுக்கே கேவலமாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி என்னோடய பாயிண்ட் இது ஒன்று தான். மக்கள்கிட்ட போய் பேசுங்க. நான் போட்டிருக்க கிளிப்பிங்ஸுமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்குமே வரும், எனக்கு தெரியும், நீங்களே பார்ப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதை உங்களுக்கு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இனி ஒரு வாட்டி இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்னா ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி கேள்வி கேட்டு அசிங்கப்படாதீங்கடா. பார்க்க பாவமாக இருக்குல்ல, புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான். டிவிகேக்கு மக்கள் ஓட்டு போடணுன்றதுக்கான பேசிக்கான காரணம் என்னென்னா ஆளுங்கட்சிக்கு மேலே உள்ள வெறுப்பு தான். இது 2011 நடந்திருக்கு, 2021 நடந்திருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ அவங்க பண்ணுற தப்புகள் மக்களுக்கு கோவத்தை கொடுத்து அதே ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் அந்த மாற்றத்துக்கு 2 கட்சிகள் மட்டும் தான் வழியாக இருந்தது. மக்கள் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி மக்களுக்கு 3வது ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு, தெளிவான ஆப்ஷனாக கிடச்சிருக்கு, மக்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கு. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த மாற்றம் தேவைப்படுது. தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. ஊழலற்ற ஆட்சின்றது, ஊழலாம் ஒரு மயரே இல்லை அப்படின்னு நினைக்கிறது நீங்கள் வேணால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இருக்கிற காசுக்கு அது ஒரு மேட்டரே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பாமர மக்களுக்கும் என்ன மாதிரி ஆட்களுக்கும் காசு ஒரு பெரிய விஷயம். அது ஊழலுக்கு லஞ்சத்தை கொடுத்து எனக்கு ஒரு வேலையை ஆகணும்னா என்னோட சாதாரண ஒரு மாதத்துக்கான கமிட்மெண்ட் அங்கே அடிப்படும். எனக்கு அது வேண்டாம். எனக்கு ஊழலற்ற கவர்மெண்ட் தான் வேணும். ரோட்டில் ஊழல், கரண்ட்டில் ஊழல், காற்றுல ஊழல், தண்ணியில் ஊழல், ஆட்சியில் ஊழல், சாப்பாட்டில் ஊழல், ரேஷனில் ஊழல், இதில் தான் ஊழல் இல்லை, எல்லாத்துலேயும் ஊழல். ஒரு பாலம் கட்டி 3 நாளில் உடையுது, ஒரு ரோடு போட்டால் 1 மாதத்தில் உடையுது, ஒரு பில்டிங் கட்டினா 4 நாளில் உடையுது, பள்ளிக்கூடம் சரியில்லை, கழிவறை சரியில்லை. ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் பேப்பரை திறந்தா ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காமல் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒரு காலம் வரணும் நாங்கள் நம்புகிறோம். அவ்வளோதான். குற்ற செயல்கள் கம்மியாக நடக்கணும், இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கணும், தப்புகள் நடக்காமல் இருக்கணும், தவறுகள் கேட்காமல் இருக்கணும். இது மாதிரி விஷயம்தான். காதில் நியூஸ் பேப்பர் படிக்கவும் நியூஸில் கேட்டும் எங்களுக்கெல்லாம் பழகிருச்சுடா. குற்றங்களே பழகி போயிடுச்சு. கற்பழிப்பெல்லாம் சாதாரணமாக கடந்து போகிற அளவுக்கு மக்கள் கல்லாயிட்டாங்க. எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி வேணும், அது விஜய் கையால் கிடைக்கும்னு நாங்கள் மக்கள் நம்புகிறாங்க. கொடுத்து தான் பார்க்குறோம். இந்த 50 வருஷம், இந்த 70 வருஷம் மக்களை சந்திச்சதை விட அவங்க வந்து அனுபவிச்சதை விட இது கண்டிப்பாக நல்லா இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நல்லா இல்லைன்னா கூட நாங்கள் பழகிக்கிறோம்லப்பா. உங்ககிட்ட தான் நாங்கள் அனுபவிச்சிட்டோமே, போதும். இதை விட மோசமாக அவர் கண்டிப்பாக ஆட்சி பண்ண மாட்டார். கண்டிப்பாக அந்த 5 வருஷத்தில் எல்லாத்தையும் நிறைவேற்றுவாருன்னா அவருக்கான நேரம் கண்டிப்பாக தேவைப்படும். அது கிடைக்கும். அதுக்கடுத்த 5 வருஷத்தில் அவர் பார்த்துப்பார். 2031 மீண்டும் சிஎம் ஆகும்போது அது பிரச்சனை இல்லை. ஆனால் 2026 அவர் தான் சிஎம். எல்லாம் சினிமா பாணியில் சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஆப்வியஸ்லி எழுதி வச்சுக்கோ, எவ்வளோ நடித்தாலும் அதை மாற்றவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அதிகப்படியான ஓட்டு வாங்கி அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் சிஎம் ஆவார். உங்களுக்கெல்லாம் டெபாசிட்டை காப்பாற்றிக்காக முயற்சி பண்ணுங்கடா. நன்றி.